Taste the Daily. சென்னை திருவொற்றியூர் தொகுதி 7வது வார்டு பகுதியில் அதிமுக கவுன்சிலர் டாக்டர் கார்த்திக் தலைமையில் ராதாகிருஷ்ணன் தெருவில் சுமார் 66 மின்விளக்கு கம்பங்கள் நடும் பணி நடைபெற்றது. பொதுமக்கள் முன்னிலையில் அதிமுக கவுன்சிலர் டாக்டர் கார்த்திக் கொட்டும் மழையை கூட பொருட்படுத்தாமல் பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். தங்கள் தெருவிற்கு மின்விளக்கு கிடைத்த மகிழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் அதிமுக கவுன்சிலருக்கு நன்றி தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த திருத்தலையூரில் ஏரிகள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருத்தலையூரில் உள்ள இந்த ஏரிகளின் மூலம் ஆதனூர், திருத்தலையூர், புதுப்பட்டி, நல்லியம்பட்டி உள்ளிட்ட ஊர்களைச் சேர்ந்த விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. 2 வருடங்களுக்கு பிறகு இந்த ஏரிகள் நிரம்பியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 25 மாணவர்கள் காயமடைந்தனர். கந்தர்வக்கோட்டையில் செயல்படும் தனியார் பள்ளியின் வாகனம் ஒன்று மாணவர்களை ஏற்றிச் செல்லும் போது தீப்பாச்சி ஊரணி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த அனைவரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே காட்டு யானைகள் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை சேதப்படுத்துவதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். ஐயங்கொல்லி கோட்டப்பாடி பழங்குடியினர் கிராமத்தில் புகுந்த காட்டு யானைகள் நிர்மலா என்பவரது வீட்டை சேதப்படுத்தியது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் தொடர்ந்து அட்டூழியம் செய்து வருவதாகவும், ஆனால் பலமுறை முறையிட்டும் திறனற்ற திமுக அரசின் வனத்துறையினர் இதுகுறித்து கண்டுகொள்வதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.